போட்டி தேர்வு தயாராகும் அனைவருக்கும் அதிகமான வணக்கம். நான் ராஜ்குமார். அடுத்து வரக்கூடிய தேர்வுகளுக்கு நான் எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் சந்தேகங்கள் கேட்குறீங்க. ஸோ அதற்கான ஒரு வீடியோ தான். சரிங்களா, முதல்ல என்ன தேர்வுக்கு நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணணும். சரிங்களா, என்னென்ன தேர்வுகள் இருக்குது, அப்கமிங் என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குது அப்படின்றத எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணது பிசி எக்ஸாம் இருக்குது. TNEB 10,000 வேகன்சிக்கு மேலே உங்களுக்கு பிசி எக்ஸாம் இருக்குது. அதே போல் TNEB அசஸர் எக்ஸாம் இருக்குது. சரிங்களா, ஏறக்குறைய 1300 வேகன்சி உங்களுக்கு அசஸர் எக்ஸாம் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது ஆன்லைன் எக்ஸாம். சரிங்களா, எக்ஸாம் டேட் மட்டும் தான் என்ன சொல்கிறேன், பிசிக்கு எக்ஸாம் டேட் சொல்லிட்டாங்க. அதே போல் குரூப் 1 எக்ஸாம் TNPSC படிக்கிறவங்க குரூப் 1க்கான ப்ரிப்பரேஷன் நீங்கள் போயிட்டு இருப்பீங்க. அதுக்கப்புறம் குரூப் 1 முடிஞ்ச பிறகு என்ன தேர்வுகள் வரும், குரூப் 2, குரூப் A, அதே போல் குரூப் 4 இந்த தேர்வுகள் வரும். குரூப் 4ல் தான் நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க. சார் ஜென்ரல் தமிழ் படிக்கிறதா, GS படிக்கிறதா, மேக்ஸ் படிக்கிறதா? நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸாக சொன்னது தான். சரிங்களா, GS படிங்க ப்ளஸ் மேக்ஸ் படிங்க. இப்போதைக்கு தமிழ் படிக்க வேண்டாம். சரிங்களா, தமிழ் வரும்போது கண்டிப்பாக படிச்சலாம். நீங்கள் குரூப் 2, குரூப் A படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூனிட் 8, 9 நிறைய தமிழ் சார்ந்த தகவல்கள் நீங்கள் படிச்சிருவீங்க, இலக்கியம் சார்ந்த தகவல்கள் படிச்சிருவீங்க. ஸோ எப்படி இருந்தாலும் உங்களுக்கு சிலபஸ் அப்டேட் பண்ணிட்டு உங்களுக்கு டைம் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ப்ளஸ் குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு ஒரு 3 மந்த்தாவது உங்களுக்கு டைம் தருவாங்க. சரிங்களா, அந்த டைமில் உங்களால் கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் GS மேக்ஸை கம்ப்ளீட் பண்ணி வைக்கணும். சரிங்களா, ஸோ இது வந்து குரூப் 4க்கான அப்டேட். அடுத்து நிறைய பேர் கேட்கக்கூடிய சந்தேகம் பார்த்தீங்கன்னா பிசி எக்ஸாம். பிசி எக்ஸாமுக்கு நான் எது படிக்கிறது அப்படின்னு கேட்குறீங்க. நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்துருவோம். பிசி எக்ஸாம் பொறுத்தவரை நீங்கள் 80 கொஷின்ஸ்க்கு 70 கொஷின் எப்படி ஃபோக்கஸ் பண்ணலாம், என்ன ஆர்டரில் நீங்கள் படிக்கணும். உளவியல் முடிச்ச பிறகு மேக்ஸ் முடிங்க, மேக்ஸ் முடிச்ச பிறகு சயின்ஸ் முடிங்க, சயின்ஸ் முடிச்ச பிறகு தமிழ் முடிங்க. இந்த ஆர்டரில் படித்தாவே உங்களால் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருப்போம். அதே போல் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பாலிட்டி எக்கனாமிக்ஸ்லாம் இல்லை அப்படின்னாலையும் புக் பேக் கொஸ்டின் மட்டும் கவர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடணும். ஸோ ஈஸியான ஒரு தேர்வு தான் உங்களுக்கு பிசி எக்ஸாம். சரிங்களா, ரிட்டன் எக்ஸாம் ஈஸியாக உங்களால் கிளியர் பண்ண முடியும். சாதாரணமாக நீங்கள் புக் பேக் கொஸ்டின் ப்ளஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ப்ளஸ் பாக்ஸ் டைப் கொஸ்டின்ஸ்லாம் படிச்சினாவே உங்களால் ஈஸியாக வந்து எக்ஸாமில் ஃபோக்கஸ் பண்ண முடியும். சரிங்களா, அடுத்து வந்து அசஸர் எக்ஸாம். அசஸர் எக்ஸாமை பொறுத்தவரையும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு ஆன்லைன் எக்ஸாம் படித்து முடிச்ச பிறகு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். சரிங்களா, அதிகமான டீம்லேயே உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாம் கொடுத்தோம் வித் நெகட்டிவ் மார்க்கிங். மற்ற எக்ஸாம்ஸோட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு அசஸர் வித் நெகட்டிவ் மார்க்கிங்கோட நடக்க போகுது. சரிங்களா, ஸோ நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது அப்படின்னா நீங்கள் முடிஞ்ச வரையும் உங்களுக்கு தெரிஞ்ச வினாக்களுக்கு ஆன்சர் பண்ணணும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அதை பற்றி டீட்டெயிலாக வீடியோ கொடுத்துருப்போம். நீங்கள் புதுசாக இப்போ தான் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ அந்த வீடியோ ரெஃபர் பண்ணி பாருங்கள். சரிங்களா, எப்படி ஸ்கோர் பண்ணணும், என்னென்ன சப்ஜெக்ட் படிக்கணும், என்னென்ன லெசன்ஸ் படிக்கணும், அதெல்லாம் டீட்டெயிலாக கொடுத்துருப்போம். உங்களுக்கு தமிழ் கொடுத்துருப்பாங்க, தமிழ் இலக்கணம் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப சிறப்பாகவே தமிழ் இலக்கணத்தை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. தெரியாத கேள்வியை அட்டன் பண்ண வேண்டாம். முடிஞ்ச வரையும் நிறைய படிங்க, நிறைய ரெஃபரன்ஸ் எடுத்து படிங்க. ஆன்லைன் எக்ஸாம் பொறுத்தவரையும் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். TNPSC குரூப் 4, குரூப் 2, குரூப் A எக்ஸாமை கம்பேர் பண்ண விட உங்களுக்கு TNEB இருக்கக்கூடிய அசஸர் எக்ஸாம் ஈஸியாக தான் இருக்கும், எளிமையாக தான் இருக்கும். சரிங்களா, குரூப் 2, குரூப் A எவ்வளோ வெயிட்டேஜ் நீங்கள் படிப்பீங்க, அந்த வெயிட்டேஜோட ஓரளவு கம்மியாக தான் கண்டிப்பாக அசஸருக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆன்லைன் நடக்கிறதுனால கேள்விகள் ஓரளவு எளிமையாக தான் இருக்கும், ஈஸியாக உங்களால் கிளியர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அசஸர் எக்ஸாம் மட்டும் நான் படிக்கிறேன், ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டேன், அசஸர் எக்ஸாம் மட்டும் நான் படிக்கிறேன் அப்படின்னா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், படித்து முடிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பிசிக்கு நான் படிக்கிறேன் அப்படின்னா நம்ம ஏற்கனவே புக் பேக் கொஸ்டின்ஸ்லாம் கொடுத்துருப்போம். லாஸ்ட் 1 வீக்காக எனக்கு உடம்பு முடியல, அதே போல் எனக்கு ஃபேமிலி கொஞ்சம் இஷ்யூ அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது தனி வீடியோ நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். சரிங்களா, ஸோ உங்களுக்கு புக் பேக் கொஸ்டின்ஸ் நான் முடிஞ்சொல்லி எவ்வளோ குயிக்காக அப்டேட் பண்ண முடியுமோ அப்டேட் பண்ணுறேன். ஸோ இடையில உங்களுக்கு உளவியல் வீடியோஸ் எல்லாமே விஜயன் சார் அப்டேட் பண்ணியிருப்பாரு. சரிங்களா, ஸோ பிசி எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா உளவியல் வீடியோஸ் சேனல் நிறைய இருக்கும், அதை ரெஃபர் பண்ணுங்கள். ப்ளஸ் புக் பேக் கொஸ்டின்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் படிங்க, போதுமானது. டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னா நீங்கள் அதியமான் டீமோட ஆப்பில் பிசிக்கான டெஸ்ட் பேட்ச் இருக்கும். ஏற்கனவே 40 டெஸ்ட் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. சரிங்களா, ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் என்ன அளவு படிக்கிறீங்க. ஸோ எல்லாரும் சொல்கிறாங்க நான் அதை கேட்டுக்கிறேன் அப்படின்றத விட நீங்கள் என்ன இன்புட் கொடுக்குறீங்க, படிக்கிறதுக்கு நீங்கள் என்ன இன்புட் கொடுக்குறீங்களோ அதுதான் அவுட்புட்டாக கிடைக்கும். சரிங்களா, நீங்கள் என்னதான் வந்து நிறைய விஷயங்களை நான் கேட்டுகிட்டே இருக்கேன் அப்படின்றத விட நீங்கள் புக் எடுத்து, நீங்கள் பேனா எடுத்து, நீங்கள் பேப்பர் எடுத்து உங்களுடைய ப்ராக்டிஸ்னு ஒன்று இருக்குது, உங்களுடைய பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்தளவு பயிற்சி பண்ணுறீங்களோ அந்தளவு தான் உங்களால் தேர்வில் வெற்றி பெற முடியும். சரிங்களா, ஸோ இந்த தேர்வில் ஈஸியாக உங்களால் கிளியர் பண்ண முடியும். பிசி அசஸர் கண்டிப்பாக உங்களால் கிளியர் பண்ண முடியும். அதன் பிறகு டிசம்பரில் உங்களுக்கு RRBல NTPC அதே போல் குரூப் D எக்ஸாம் வரப்போகுது. இதுக்கு 1 இயர்க்கு முன்னாடியே நம்ம நிறைய வீடியோ கொடுத்துருப்போம். சரிங்களா, அதே போல் RRBக்கான கொஸ்டின் பேப்பர் ஏறக்குறைய எல்லா விதமான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் உங்களுக்கு அதிகமான டீம் வெப்சைட்டில் PDF-ஆகவே இருக்கும். நிறைய பேர் அது பிரிண்ட் அவுட் எடுத்து படிச்சுட்டு இருக்காங்க. சரிங்களா, ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வெப்சைட்டில் இருக்குது, டவுன்லோட் பண்ணி படிங்க. சரிங்களா, உங்களுக்கு RRB சம்பந்தமான வீடியோஸ் எல்லாமே சேனலில் 1 இயர்க்கு முன்னாடி அப்டேட் பண்ணியிருப்போம். மறுபடியும் என்ன அப்லோட் பண்ண சொல்கிறோம், ப்ளஸ் ரீடோ உங்களுக்கு பண்ணி அப்டேட் பண்ணுறோம். சரிங்களா, லாஸ்ட் 1 வீக்காக எனக்கு ரொம்பவே முடியல அப்படின்றனால என் சைட்லேருந்து என்னால் வீடியோ அப்டேட் பண்ண முடியல. பட் விஜயன் சார் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்காரு, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு 3 to 4 டேஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு தனியாக நான் வீடியோஸ் அப்டேட் பண்ணுறேன். எனக்குமே ரொம்ப உடம்பு சரியில்லை, அதே போல் என்னோட குழந்தை பாப்பாவுக்கும் வந்து கை கொஞ்சம் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. சரிங்களா, ஸோ கண்டிப்பாக ஃபேமிலி ஷோ கொஞ்சம் பார்த்து தான் ஆகணும். முடிஞ்ச வரையும் நீங்கள்
ஃபோக்கஸ் பண்ணி படிங்க சரிங்களா. தேர்வுகளுக்கு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க, அப்போதான் தேர்வுல வெற்றி பெற முடியும். நிறைய பேர் ஏன் லைவ் போல அப்படின்னு கேட்டிருந்தீங்க, அதை பற்றி டீட்டெயில் வீடியோ தனியாக கொடுக்குறோம் சரிங்களா. ஸோ இது நீங்கள் தேர்வுக்கு ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் கொடுக்கப்பட்ட வீடியோ. ஸோ எந்த அளவு நீங்கள் படிச்சிருக்கீங்க, இன்னும் எவ்வளோ படிக்க வேண்டியது பெண்டிங் இருக்கு, என்ன எக்ஸாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, கண்டிப்பாக உங்களால் கிளியர் பண்ண முடியுமா இல்லையா அப்படின்றத கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ அதுதான் உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும் சரிங்களா. இதுக்கு மாதிரி நிறைய நம்ம மோட்டிவேஷன் வீடியோஸ் கொடுத்துருப்போம். பட் லாஸ்ட் ஒரு 3 to 4 months நம்ம எதுவுமே கொடுக்காம இருந்தோம். நிறைய ஒர்க் இருக்கிறதுனால உங்களுக்கு அப்டேட் பண்ணாமல் இருந்தோம். கண்டிப்பாக இனிமே வரக்கூடிய வீடியோஸ்ல இனிமே வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக உங்களுக்கு மோட்டிவேஷன் வீடியோஸ் ப்ளஸ் மற்ற அப்டேட்ஸ் கொடுக்குறோம். அதியமான் 247 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் நிறைய வீடியோஸ் அப்டேட் பண்ண முடியாது சரிங்களா. கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் இருக்கு, உளவியல் வீடியோஸ் இருக்கு, லைவ் வீடியோஸ் இருக்கு. ஸோ அந்த வீடியோஸ் அப்டேட் பண்ண முடியல அப்படின்னாலும் உங்களுக்கு மற்ற வீடியோஸ் எல்லாமே அதியமான் 247 சேனலில் அப்டேட் பண்ணி தரும் சரிங்களா. நன்றியுடன் அதியமான் குழுமம் கட்டளை தவம் ஆற்றல் வரும். நன்றி, வணக்கம்.